ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான குருமா. இந்த குருமா நம்மளுக்கு பூரி இடியாப்பம் அந்த மாதிரி ஐட்டமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்தி ஃபுல்கா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குருமா. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த உருளைக்கிழங்கு குருமா செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. நான் ஒரு 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 10 பல் பூண்டும் நல்லா உரிச்சிட்டு அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் கசகசா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அப்புறமா ஒரு பாதி மூடி தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போது இது ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன் நான். தனியாத்தூளும் போட்டுக்கலாம், இல்லைனா தனியா அப்படியே முழு தனியா கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நான் ஆட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆட்டணும். இப்போது கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஹோல் கரம் மசாலா போட்டுக்கோங்க. பட்டை, காம்பு, ஏலக்காய், அப்புறமா பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு கப்பு தக்காளினா இது ஒரு 3 பழம் தக்காளி. நான் சின்ன மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி 3 எடுத்திருக்கேன். அது நாங்கள் கட் பண்ணிட்டோம். நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்தால் போதும். இப்போது இந்த தக்காளி இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். இப்போது இதில் கலருக்காக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோன்னா இந்த போட்ட மசாலா இந்த தக்காளி சீக்கிரம் வெந்துடும். அதனால் நான் இப்போ இதில் உப்பு கூட சேர்த்துடுறேன். நான் உருளைக்கிழங்கு ஏற்கனவே நல்லா வேக வச்சுருக்கேன். நல்லா ஒரு குக்கரில் நல்லா உருளைக்கிழங்கு வச்சுட்டு ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா தோல் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ நான் உப்பும் போட்டுட்டேன். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இது குக் பண்ணிக்கணும். இப்போது நான் சொன்ன மாதிரி நம்ம பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுட்டோம். அதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இந்த குருமா செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இதில் முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். அப்புறமா இதில் நம்ம மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட் போட்டோம் இல்லையா, இந்த தேங்காய் பேஸ்ட்டு நல்லா வதக்கணும். இந்த தக்காளி அப்புறமா இந்த தேங்காய் பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் சொன்ன மாதிரி மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியும் நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்கணும். நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு கடைசியாக சேர்க்கலாம். இப்போது கொஞ்சம் நேரம் இந்த நம்ம போட்ட கிரேவியோட இந்த இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதில் முன்னாடியே வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இதில் வேணும்னா எல்லா காய்கறியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது வேக வச்சு அது கூட போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, அப்புறமா உருளைக்கிழங்கு, கோஸு எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இது மிக்ஸ் வெஜிடபிள் குருமானா நீங்கள் எல்லாமே சேர்த்து நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு அது இதில் சேர்த்துக்கோங்க. ஆனால் மெத்தட் இதே தான். நம்ம உருளைக்கிழங்கு குருமா செப்பரேட்டாக செய்கிறதுனால நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா எல்லா காய்கறியும் நல்லா வேக வச்சு சேர்த்துக்கலாம். அது வெஜிடபிள் குருமா மாதிரி சூப்பராக இருக்கும். இது நம்மளுக்கு மெயினாக இடியாப்பம், சப்பாத்தி, ரோட்டி, பூரி இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்க வச்சுட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டோன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும்.
கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா கடைசியில் நம்ம வந்து ஒரு சிட்டிகை கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா ஏன் லாஸ்ட்டில் சேர்க்குறோன்னா, நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் சேர்த்தா தான் அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.